ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சமஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற சதுர்த்தோத்தியாய 4வது அத்தியாயம் ഋഷഭദേവനോട് ചരിതമാക്കും. ഇതിൽ വർണ്ണിക്കപ്പെടുறது ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணனை பண்றார். அதனால ஸ்ரீசுக உவாச்ச அத ஹ தம் உற்பத்தி ஏவ அபிவ்யஜ்யமான பகவத் லட்சணம் சாம்ய உபசம வைராக்ய ஐஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமான அனுபாவம் பிரகிருதயः பிரஜா பிராமணா தேவதாः ச அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருதுஹு அதஹதம் உத்பத்யைவ அபிவ்யஜ்யமான பகவத் லட்சணம் சாம்ய உபசம வைராக்ய ஐஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமான அனுபாவம் பிரகிருதயः பிரஜா பிராமணா தேவதாஸ்ச அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருதுஹு அதஹதமுத்பத்யைவ அபிவ்யஜ்யமான பகவத் லட்சணம் சாம்யோபசம வைராக்யைஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமானானுபாவம் பிரகிருதய பிரஜா பிராமணா தேவதாஸ்ச அவனிதல சமவனாயாதிதராம் ஜக்ருதுஹு. அதஹ ரிஷபதேவன் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறமாக ஹா ஆச்சரியந்தானது தம் அந்த ரிஷபதேவனை பகவானாக்கும் அப்படின்னு உல்பத்தியா ஏவா ஜென்மனாலேயே அவரு ஜனிச்ச உடனேயே ஜென்மனா அவரு பகவான் தான் அப்படிங்கிற விஷயம் அபிவ்யஜ்யமான நன்னா பிரகடமாக்கப்படுற பகவத் லட்சணம் பகவத் அடையாளங்கள் காணப்பட்டது. பாதங்களோட அடியில வஜ்ர அங்குஷ ரேகைகள் சங்கு சக்கர கதாபத்ம அடையாளங்கள் எல்லாம் காணப்பட்டது. கண்கள் அப்படிங்கிறது தாமர கண்ணனாயிட்டு காணப்பட்டது. பகவல் மந்தஹாசம் அந்த முகத்துல காணப்பட்டது. இப்படி இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் காணப்பட்டது. சாமியம் சமபாவனை உபசமம் மன இந்திரிய கண்ட்ரோல் அதாவது சாந்த சுபாவம் வைராக்கியம் ஒன்னுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாத திருட புத்தி அப்படி இருக்கிற அவஸ்தை ஐஸ்வர்யம் ஈஸ்வர பாவம் எல்லாம் கண்ட்ரோல் செய்யற அந்த பாவம் இப்படி எல்லாம் இருக்கிற மகாவிபூதிகி ரொம்ப பெரிய குணங்களால அனுதினம் எப்பவும் ஏதமானா கூடி கூடி வர அனுபாவம் குணகணங்களால இருக்கிற அந்த ரிஷபதேவனை பிரகிருதயா பௌரமுக்கியர்களும் அதாவது மந்திரி சேனாபதிகள் குலமுக்கியர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவாளும் பிரஜாகா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பிரஜைகளும் பிராமணாகா வேத பண்டிதர்களும் பரபிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளையாக்கும் இங்க பிராமணாகா அப்படின்னு சொன்னது.
தேவதாஹாச்ச பிரபஞ்சத்தில் இருக்கிற அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாரும், பிரபஞ்சத்துல அஷ்டதிக் பாலகர்கள் இன்க்ளூடான எல்லா தேவதைகளும் அவனிதல பூமிய முழுவன், அந்த பூதலத்தை முழுவன் சமவனாய நன்னா காப்பாத்துறதுக்காயிட்டு அதிதராம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அவளெல்லாம் ஜக்ருதுஹு நன்னா ஆக்ரஹிச்சா. இந்த ரிஷபதேவன் இந்த பூமியை நன்னா சம்புஷ்டமாக்குவர் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டா. ரெண்டாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். தஸ்ய ஹ வா இத்தம் வர்ஷ்மணா வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன ச ஔஜசா பலேன ஸ்ரியா யசசா வீர்ய சௌர்யாப்யாம் ச பிதா ரிஷபஹ இதி இதம் நாம சகாரா. தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரியா யசசா வீர்ய சௌர்யாப்யாம் ச பிதா ரிஷப இதி இதம் நாம சகாரா. தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரியா யசசா வீர்ய சௌர்யாப்யாம் ச பிதா ரிஷப இதி தம் நாம சகாரா. தஸ்யா ரிஷபனோடு பிதா அப்பா, ரிஷபஹா இதி ரிஷபன் அப்படின்னு பேர் இருக்கிற இதம் நாமா இப்படி இருக்கிற இந்த பேரு சகாரா கொடுக்கறதுக்கு காரணம் அது என்னவாக்கும் அப்படின்னாக்கா வரியசா சிரேஷ்டதை இருக்கிறதுனால ப்ருஹத் ஸ்லோகேனா ரிஷபனை எல்லாரும் புகழ்த்தி ஸ்துதிச்சதால வர்ஷ்மணா நன்னா அட்ராக்ட் செய்யற அழகு இருக்கிறதுனால ஓஜசாஜா தேஜஸ் இருக்கிறதுனால பலேனா சரீர பலம் இருக்கிறதுனால ஸ்ரீயா ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால யசசா கீர்த்தி இருக்கிறதுனால வீரிய சௌர்யாபியாம் சத்திரிய குணமான வீரசூர பராக்கிரமங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பயமில்லாத அவஸ்தை வீரசூர பராக்கிரமம் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் ரொம்ப இருக்கிற புத்திரனுக்கு ரிஷபன் அப்படின்னு சிரேஷ்டன் அப்படின்னு உத்தமோத்தமன் அப்படின்னு பேரு போட்டார். மூணாவது கத்திய பாகம். தஸ்ய ஹி இந்திரஹ ஸ்பர்தமானஹ பகவான் வர்ஷே ந வவர்ஷ தது அவதார்ய பகவான் ரிஷபதேவஹ யோகேஸ்வரஹ பிரஹஸ்ய ஆத்மயோகமாயயா ஸ்வவர்ஷம் அஜனாபம் நாம அப்யவர்ஷத. தஸ்ய ஹீந்திர ஸ்பர்தமானோ பகவான் வர்ஷே நவவர்ஷ ததவதார்ய பகவான் ரிஷபதேவோ யோகேஸ்வர பிரஹஸ்யாத்மயோகமாயயா ஸ்வவர்ஷமஜனாபம் நாம அப்யவர்ஷத. தஸ்ய ஹீந்திர ஸ்பர்தமானோ பகவான் வர்ஷே நவவர்ஷ ததவதார்ய பகவான் ரிஷபதேவோ யோகேஸ்வர பிரஹஸ்யாத்மயோகமாயயா
स्ववर्षमजनाभं नाम अभ्यवर्षद स्ववर्षमजनाभं नामाभ्यवर्षद ഭഗവാൻ ഇന്ദ്രഹ ഭഗവാനോട് അംശമേ ആണ് ഇന്ദ്രനുക്ക് ഹി ഉറുതിയായിട്ടും സ്പർദ്ധമാനഹ ரொம்ப ரொம்ப பொறாமை குணம் வந்துட்டு தஸ்ய வர்ஷே ரிஷபனோடு அஜனாபம் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜ்யத்துல ந வவர்ஷே மழைய வர்ஷிக்கலை தது அவதாரியா இந்திரனோடு பொறாமை குணத்தாலே அக்கும் மழை கிடைக்காதது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுண்டு யோகேஸ்வரஹா அஷ்ட சித்திகளும் இருக்கிற யோகேஸ்வரனான பகவான் ரிஷபஹா பகவானே ஆன அந்த ரிஷபதேவன் பிரஹஸ்ய நன்னா புன்னகை பண்ணிண்டு ஆத்மயோக மாயையா சொந்த மாயையால பகவானோடு புன்னகைக்கு அர்த்தங்கள் உண்டு. பகவான் ஒவ்வொரு தடவை புன்னகை பண்றதையும் அதுக்கு பலவிதமான அர்த்தங்களாக்கம் உள்ளது. இங்கே தேவேந்திரனோடு அந்த தலக்கணத்தை போக்கணும் அப்படிங்கிற நினைப்பினால பகவான் புன்னகை பண்ணிண்டு சொந்த மாயா பிரபாவத்தால அஜனாபம் நாம ஸ்வவர்ஷம் அபியவர்ஷது. அஜனாபம் அப்படின்னு பேர் இருக்கிற சொந்தம் ராஜ்யத்துல அபியவர்ஷது நன்னா மழை பெய்ய வச்சார். உத்தமனான ராஜாவுக்கு அருணதேவனாயிட்டும் அக்னிதேவனாயிட்டும் இப்படி அஷ்டதிக்பாலகர்கள ஆராயிட்டு வேணாலும் ஒர்க் பண்றதுக்கு சாதிக்கும். அஷ்டதிக்பாலகர்கள் அவாளோட டியூட்டியை செய்யலை அப்படின்னா உத்தமனான ராஜா அவளோட டியூட்டியை செஞ்சிடுவர். பகவத் குணங்கள் இருக்கிற ராஜாவுக்கு அது சாதிக்கும். அதனால ரிஷபதேவன் இந்திரன் ஒர்க் பண்ண தடங்கல் பண்ணினோன மழை வர்ஷிக்காக்கி இருந்தோன மழை வர்ஷிக்கிறது இந்திரனோட டியூட்டி ஆக்கும். அதை செய்யாம இருந்தோன ஸ்ட்ரைக் பண்ணினோன இந்திரனோடு வர்க்க செஞ்சார். தேவேந்திரனோடு ஆജ്ഞை பிரகாரமாக்கும் மழை வர்ஷிக்கும். ரிஷபதேவன் தேவேந்திரனாயிட்டு மாறி மழை பெய்ய வச்சார். நன்னா மழை பெய்ய வச்சார். எப்படி மழை பெஞ்சானா பூமி சுபிட்சமா இருக்குமோ அந்த அளவுக்கு மழை பெய்ய வச்சார். கொஞ்சம் கூட கம்மியாகாம கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகாம மழை வர்ஷிச்சார். ரிஷபன் இந்திரனோடு போஸ்டில் உட்காந்துட்டு மழை வர்ஷிச்சார் அப்படின்னு சொன்னது ரிஷபதேவனுக்கு சாதிக்காததாயிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்லறதுக்காக்கும். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுப்புல ஒலை வச்சு அரிசி போட்டு சாதம் வெந்துதா வேகலையா அப்படின்னு ஒரே ஒரு சாதத்தை மட்டும் கையில எடுத்து அமுத்தி பார்த்தானா வெந்திருக்கும். அப்ப எல்லா சாதமும் வெந்திருக்கும். அதே மாதிரி 1000 சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ரிஷபதேவன் செஞ்ச மகத் பிரவர்த்தனங்கள் எண்ணிக்கையில அடங்காத்த அளவுக்காக்கும் இருக்கு. அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக்கும் இப்ப நான் சொன்னேன் அப்படின்னாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இந்திரன் மழை பெய்யறதுக்கு தடசம் பண்ணினோன மழை வர்ஷிக்காக்கி இருந்தோன அந்த தேவேந்திரனோட டியூட்டிய ரிஷபதேவன் செஞ்சார்.
நாலாவது கத்திய பாகம் பார்த்துட்டு இருக்கோம். நாபிஹி து யதா அபிலஷிதம் சுப்ரஜாஸ்துவம். சுப்ரஜாஸ்துவம் அவருத்ய அதிப்ரமோதபர விஹ்வலஹ கத்கத அக்ஷரயா கிரா ஸ்வைரம் கிருஹீத நரலோக தர்மம் பகவந்தம் புராண புருஷம் மாயாவிலசிதமதிஹி வல்சா தாதா இதி ச அனுராகம் உபலாளயன் பராம் நிர்வൃതിம் உபகதஹ. நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜாஸ்த்வம் அவருத்யாதி சுப்ரஜாஸ்த்வம் அவருத்ய அதிப்ரமோதபர விஹ்வலோ கத்கதாட்சரயா கிரா ஸ்வைரம் கிருஹீத நரலோகதர்மம் பகவந்தம் புராண புருஷம் மாயாவிலசிதமதிஹி வல்சா தாதா இதி ச அனுராகம் உபலாளயன் பராம் நிர்வൃതിம் உபகதஹ. நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜாஸ்த்வம் அவருத்யாதி பிரமோதபர விஹ்வலோ கத்கதாட்சரயா கிரா ஸ்வைரம் கிருஹீத நரலோகதர்மம் பகவந்தம் புராண புருஷம் மாயாவிலசிதமதிஹி மாயாவிலசிதமதிர் வல்சா தாதா இதி மாயாவிலசிதமதிர் வல்சா தாதேதி சானுராகமுபலாளயன் பராம் நிர்வൃതിம் உபகதஹ. സ്വന്തം പുത്രനോട് സൽഗുണങ്ങളിലെ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து சேர்ந்த நாபி புத்திரன் பகவானோடு அவதாரமாக்கும் அப்படிங்கிற உண்மையை மறந்து குழந்தைய மடியில உட்கார வச்சு குழந்தை புத்ரா இப்படின்னு எல்லாம் சொல்லி கொஞ்சினார். நாபிஹி து ഋഷഭദേവനോട് അപ്പാവാന നാഭിയാകട്ടും യഥാ അഭിലഷിതം നാഭി ആഗ്രഹിച്ച മാതിരിയെ ഭഗവാനുക്ക് തുല്യം പുത്രനുണ്ടാകണം அப்படின்னு നാഭി ആഗ്രഹിച്ച മാതിരിയെ சுப்ரஜாஸ்துவம் சத்குணங்கள் ரொம்பி நிற்கிற பகவல் குணங்கள் ரொம்பி நிற்கிற புத்திரன் அது பகவான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவருத்யா தன்னோட ஆசை பூர்த்தியானதை தெரிஞ்சுண்டு அதிப்பிரமோதபர விஹ்வலஹா ரொம்ப ஜாஸ்தியான ஆஹ்லாத திமிர்ப்புல கத்கத அக்ஷரயாகிரா கண்டம் இடறீண்டு இருக்கிற வாக்குகளால புத்திரனை கொஞ்சிக்கிறார். பகவானாக்கும் அப்படின்னு மறந்துண்டு புத்திரனை கொஞ்சறார். സ്വൈരം ഭഗവാൻ വിഷ്ണു സ്വമേധയാ ഗൃഹീത സ്വീകരിച്ച നരലോകധർമ്മം മനുഷ്യലോകത്തിലെ ഇരിക്കുന്ന ധർമ്മം രാജാവായിട്ട് ജനിച്ച് ക്ഷത്രിയ ധർമ്മം സ്വീകരിച്ച ഭഗവാൻ മനുഷ്യ ശരീരത്തെ സ്വീകരിച്ച് ക്ഷത്രിയ ധർമ്മം ചെയ്യുന്ന ഭഗവാൻ அப்படி இருக்கிற பகவான் பகவந்தம் பகவானே ஆன புராண புருஷம் ஆதிநாராயணன மாயாவிலசிதமதிஹி மாயை அது பகவானாக்கும் அப்படின்னு தெரிய விடாம மறைச்சதால ஈஸ்வரனை புத்திரனாயிட்டு காணுறார். மாயையால மறைக்கப்பட்ட புத்தியோடு கூடிட்டு ഋഷഭദേവൻ பகவானாக்கும் அப்படிங்கிறத மறந்துண்டு சாதாரண குழந்தைகளை மாதிரி சாதாரண குழந்தைகளை மாதாபிதாக்கள் எப்படியாக்குமோ கொஞ்சுவா அதே மாதிரி நாபி புத்திரனான ரிஷபனை வல்சா தாதா இதி குழந்தை புத்ரா இப்படின்னெல்லாம் பரம்பொருளே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடாதக்கி குழந்தை புத்ரா இப்படின்னெல்லாம்
அந்த பகவானை சொந்தம் புத்திரனாய் பார்த்து ச அனுராகம் ரொம்ப ஜாஸ்தியான பாசத்தோடு கூடிட்டு உபலாலயன் புத்திரனை அந்த ரிஷபனை மடியில உட்கார வச்சுண்டு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுண்டு கொஞ்சி மகிழறதுல பராம் டோப்பு மோஸ்ட் நிர்விருதிம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உபகதா பிராபிச்சார். தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை கொஞ்சினா மாதிரி, பந்தள ராஜா மணிகண்டனை கொஞ்சிச்சா மாதிரி பகவான் ரிஷபதேவனை இங்க நாபி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சிச்சார். 5வது கத்திய பாகம் பார்த்துட்டு இருக்கோம். விதித அனுராகம் விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதோ ராஜா நாபிஹி ஆத்மஜம் சமய சேது ரட்சாயாம் அபிஷிச்ய பிராமணேஷு உபனிதாய சஹ மேருதேவ்யா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதியோகேன நரநாராயண ஆக்கியம் பகவந்தம் வாசுதேவம் உபாசீனஹ காலேன தன்மஹிமானம் அவாப. விதிதானுராகமாபௌர பிரகிருதி ஜனபதோ ராஜாநாபிராத்மஜம் சமயசேதுரட்சாயாமபிஷிச்ய பிராமணேஷு வனிதாய சஹமேருதேவ்யா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதியோகேன நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவமுபாசீனஹ காலேன தன்மஹிமானமவாப. പ്രജകളോട് ആഗ്രഹങ്ങളെ മാനിച്ച് നാബി സ്വന്തം പുത്രനെ அந்த ரிஷபதேவனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறமா நாபி பத்னியோடு கூடிட்டு பதரியாசிரமத்துக்கு போய் பகவானை கடின தபஸ் அனுஷ்டிச்சு முக்தி பிராபிச்சார். நாபிய கீர்த்திச்சுண்டு வித்வான்மார்கள் பாடி புகழ்த்தரா அப்படின்னு ஸ்ரீசுகன் பரீட்சித்துட்ட சொன்னார். ஆபௌர எல்லா பௌரவாசிகளும் பௌர முக்கியர்களும் பிரகிருதி ஜனபதா பிரகிருதி சொல்றது குல முக்கியர்கள், ஜனபதா கிராமவாசிகள் அத்தனை பேரும் விதித அனுராகம் எல்லாருக்கும் பிரியப்பட்டவனாக்கும் இந்த ரிஷபன் அப்படின்னு ராஜா நாபிகி ராஜாவான நாபி புரிஞ்சின்றதால ஆத்மஜம் புத்திரனான ரிஷபனை சமய சேது ரட்சாயாம் தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு அதர்மம் ராஜ்யத்தில் நடக்காம இருக்கிறதுக்காயிட்டு பிரஜகளோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அபிஷிச்சியா ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணினார். എന്നിട്ട് பிராமணேஷு வேத பண்டிதர்களில ഉപനിതായ ഉത്തമ ബ്രാഹ്മണർകിട്ട പുത്രനെയും രാജ്യത്തെയും ഒപ്പടച്ചിട്ട് മേരുദേവ്യ സഹ മേരുദേവിയോട് കൂടിയിട്ട് വിശാലായ ബദര്യാശ്രമത്തിക്ക് പോയി ചേർന്ന് പ്രസന്ന സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് നിപുണേന ജ്ഞാനബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ഭഗവത് തത്വജ്ഞാനത്തുക്കായിട്ട് തപസ് ചെഞ്ച് സമാധി യോഗേന അഷ്ടാംഗ യോഗം വഴി സമാധി അവസ്ഥയില് നരനാരായണ ആக்கியம் நரநாராயணர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற பகவந்தம் வாசுதேவம் பகவான் வாசுதேவனை உபாசீனஹா உபாசிச்சுண்டு கடின தபசு பண்ணி காலேன காலக்கிரமத்தில தன் மகிமானம் பகவல் மகிமைய அந்த முக்தி பதத்தை அவா பிராபிக்கவும் செஞ்சார். நாபியோடு கர்மத்தை வித்வான்மார்கள் புகழ்த்தி பாடுறது உண்டு அப்படின்னு
ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லுறார். இதோடு கூடிட்டு தற்காலத்துக்கு இந்த நாபியோடு கதையை முடிக்கிறார். இனி நாபியோடு பரம்பரையோடு கதைகளாக்கும் இங்கே சொல்லப்படுறது.